உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அடகு வைத்து தங்க நகையை மீட்க முடியலையா? வட்டிக்கு மேல வட்டி கூடிக்கிட்டே போகுதா? இதுக்கு போய் கவலையா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட் ஹப். அன்றைய நாளுக்கான உங்கள் தங்கத்திற்கு பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்து விட்டு மீதி பணம் உங்களுக்கு. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே பிரைம் கோல்ட் ஹப்புக்கு கால் பண்ணுங்க. இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு அக்டோபர் 24ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்ன? இதனை பாதிக்கும் காரணங்கள் என்ன? வரப்போற நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி போக போகுது? இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு MCX தங்கம் டிசம்பர் ஃபியூச்சர்ஸ்ல 10 கிராமுக்கு 1,24,104 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. MCX வெள்ளி டிசம்பர் ஃபியூச்சர்ஸ்ல ஒரு கிலோவுக்கு 1,48,512 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 44 ரூபாய் உயர்ந்து 12,589 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 352 ரூபாய் உயர்ந்து 1,712 ரூபாயாகவும் உள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 11,540 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 92,320 ரூபாயாகவும் உள்ளது. இன்று வெள்ளியினுடைய விலை ஒரு கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 171 ரூபாயாகவும், ஒரு கிலோவுக்கு 3000 ரூபாய் குறைந்து 1,71,000 ரூபாயாகவும் உள்ளது. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த முக்கிய அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தங்கம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அக்டோபர் 21 அதாவது நேற்றைய தேதியில தங்கம் 6.3% வீழ்ச்சி கண்டது. இது கடந்த பல வருடங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவா பார்க்கப்படுது. வெள்ளியினுடைய விலையுமே கடுமையா சரிஞ்சிருக்கு. வெள்ளியினுடைய விலை 8.7% விழுந்து சந்தையில முக்கியமான ப்ராஃபிட் புக்கிங் நிகழ்ந்ததால இந்த நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. நீண்ட ராலிக்கு பிறகு முதலீட்டாளர்கள் தங்களுடைய லாபத்தை உறுதி செய்து விற்பனை செய்தாங்க. இதுதான் தற்போதைய சரிவுக்கு காரணம். இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை பாதித்த காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். நிறைய முதலீட்டாளர்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்றதுனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை குறைந்திருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை ஏறி குறைய இருக்கிறதுனால முதலீட்டாளர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியிலிருந்து சற்று நகர ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைய செய்திருக்கு. வரப்போற நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். குறுகிய காலம் அதாவது இந்த வாரத்துல தங்கத்தினுடைய விலை சந்தையில இன்னுமே நிறைய மாறுபாடுகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முதலீட்டாளர்களோட சமீபத்திய நிகழ்வுக பார்த்தோம் அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை இன்னுமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனிக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்க வெளியிட போகும் பணவீக்கம் தரவுகள் மற்றும் US ஃபெடரல் வட்டி விகித குறைப்பு இது எல்லாமே தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை பாதித்த காரணங்களாக இருக்கு. இது மட்டும் இல்லாம உலக பொருளாதார குறியீடுகள் அதாவது சைனா, யூரோசான் போன்ற பெரிய பொருளாதார தளவுகள் உலக சந்தையில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை சமீபத்துல பெரிய வீழ்ச்சியவே கண்டிருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கடந்த ராலிக்கு பிறகு நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை போக போக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த அப்டேட்ஸ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். நன்றி.